Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 74 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜீக்கு நல்லா அவங்க அம்மா அப்பா கிட்ட வாங்கி கட்டிட்டானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா அப்பா என்னென்னலாம் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்டியன்ஸ மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுமே அந்த புரட்சி படையில ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சேவர்ட்ட போய் மேட்டரை பூரா சொல்லிட்டான். அவரு பாத்தீங்கன்னா மண்டே உடைச்சிட்டு இருப்பாரு. என்னடா சொல்ற லூசு பயல, இது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை குடும்பத்தோட கொண்டு போய் அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவரு பயந்து நடுங்குவாரு. ஆனா நம்ம பையன் என் கூட ஜாலியா விளையாண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன், நான் டைட்டனா மாறினா கூட இதை ஞாபகம் வச்சிருப்பேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவானா. அவங்கள பேசாம மாட்டி விட்டுரு, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் மார்லையன்ஸுக்கு உன்னோட லாயல்ட்டியை நீ காமிக்கணும்னா அவங்கள நீ தான் போட்டு கொடுக்கணும், அப்படி பண்றதுனால நீ உன் தாத்தா பாட்டி 3 பேரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல என்னால முடியவே முடியாதும்பா. தம்பி நல்லா யோசிச்சு பாரு, உன் பேரண்ட்ஸ் உன்னைய எந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சொல்ல போனா உன்னை அவங்க ஒழுங்கா கேர் பண்றது இல்ல, மொத்தமா கிவ் அப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு தப்பு பண்ணலையே, நல்லதுதான் பண்ண போறேன் அப்படின்னு அவனை உசுப்பேத்தி விட்டவனதான் நம்ம ஜீக்கு சின்ன பையன் பாத்தீங்களா, அவரு நல்லா பழகினாரு நல்லவருன்னு சொல்லி அவரு சொன்ன பேச்ச கேட்டு அவங்க அம்மா அப்பாவையே கோர்த்து விட்டுட்டான். அப்பதான் அவங்க அப்பா அம்மாவை லாக் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. நம்மளோட பையனே நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்னு ரொம்ப விரட்டியில போயிருப்பாரு. நல்ல வேலை பண்ணடா நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் அந்த சேவர் தான் வளர்க்க ஆரம்பிச்சாரு. அவனும் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டான், அவரு கூட ஜாலியா விளையாடுவான். என்ன முன்ன விட அவனோட த்ரோ இன்னும் ஃபாஸ்டா இருக்குது, சேவராலேயே பிடிக்க முடியல, வலிக்குது, மெதுவா போறான்னு சொன்ன உடனே கிண்டல் பண்ணுவான், உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு. எனக்கு வயசெல்லாம் ஆகல, டைட்டனா மாற என்னோட டைம் முடிய போகுது, எனக்கு வயசாகிறத பத்தி கவலை கிடையாது, ஆனா என்னோட ரிசர்ச்சை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெய்னர், பெர்டோல்ட், ஆனி அவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த சின்ன வயசுல, அவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வழியா தான் போவாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, நான் டைட்டனை பத்தின ரிசர்ச் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன்னா அதை கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி எதை பத்தி ரிசர்ச் பண்றீங்கன்னு கேட்டா ஃபவுண்டிங் டைட்டன் சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் என்னென்ன பண்ண முடியும், என்ன பண்ணி இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீரைட் பண்ற மேட்டர் தெரியும், அதான் எல்டியன் மக்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மாத்தி எழுதுற மாதிரி. அப்படித்தானே செவுத்துக்குள்ள எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருந்தாங்க. பட் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேண்டமிக், நமக்கு கொரோனா வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அதுல சிக்கி சின்னாபினம் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த நோய் வந்தா கை காலெல்லாம் அழுகி போயிரும் போல. ஆனா அடுத்த நாளே சடனா பாத்தீங்கன்னா அந்த டிசீஸே எங்க போச்சுன்னு தெரியாம மறைஞ்சு போச்சு. அது எப்படின்னு பார்த்தா அந்த டைம் எல்டியனோட எம்பையரா இருந்தவர் ஃபவுண்டிங் டைட்டனா மாறி அவங்க பாடியில அந்த வைரஸுக்கு ஏத்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்து அதுல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க குணமாகற மாதிரி பண்ணிருக்காரு. சோ சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் வந்து எங்க இருந்தாலும் சரி என்னைக்குமே ஃபவுண்டிங் டைட்டனோட ஒரு பகுதி தான். இதை கேட்டோடனே நம்ம பயலுக்கு அப்படியே அள்ளு விடும். அப்ப அவன் மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், அந்த டவர்ல கிளீன் பண்ண வந்த தாத்தா இன்னும் அடுத்தடுத்து டெவில்ஸா பிறந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா ஃபவுண்டிங் டைட்டனால சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் எல்லாத்துக்குமே குழந்தை பிறக்காத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்பான். அவருக்கே ஷாக்கா இருக்கும். எல்டியன்ஸ் யாருக்குமே குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கலன்னா 100 வருஷத்துல மொத்த டைட்டன்ஸும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல. இந்த உலகத்துல யாருமே டைட்டன்ஸை பார்த்து பயப்பட தேவையே இல்ல. சொல்ல போனா டைட்டன்ஸுங்கன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க சேவரு, நம்ம எல்லாம் பிறக்காம இருந்தா என்ன இருக்கும், நம்மளாலையும் யாருக்கும் பஞ்சாயத்து இல்ல, மத்தவங்களாலையும் நமக்கு பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு பாலை போடுவான். அவரு பாலை கூட பிடிக்காம அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போய் நிப்பாரு. அதுக்கப்புறம் நான் இத பத்தி யார்ட்டையும் சொன்னதில்ல, எனக்கு ஃபேமிலி இருந்துச்சு, நான் சின்ன வயசா இருக்கும் போது லூசுத்தனமா என் கையில இருந்த ஆம் பேண்ட கழட்டிட்டேன். அப்படி கழட்டினது மட்டும் இல்லாம இவர் ஒரு எல்டியன் அப்படின்னு வெளியில மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு மார்லையன், அவருக்கு குழந்தையும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இதை மறைச்சு வைக்க முடியாதுல்ல. அவன் ஒய்ஃபுக்கு இவன் எல்டியன்னு தெரிஞ்ச உடனேயே அவன் பையனோட கழுத்து அவளோட கழுத்து ரெண்டுத்தையும் அறுத்துக்கிட்டு அங்கேயே செத்துட்டா. அதுக்கப்புறம் தான் வாரியரா மாறணும்னு முடிவு பண்ணான். எதுக்குன்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக. ஆனா கடந்த 13 ஆண்டுகளா டைட்டன்ஸ பத்தி மட்டும்தான் மனுஷன் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாரு, வேற எதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஜீக்க பார்க்கும்போது அவரோட செத்து போன பையன் ஞாபகம் வருது. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இவன் கூட ஜாலியா கேட்ச் அண்ட் கேட்ச் கேம் விளையாண்டுகிட்டே இருப்பாரு. நான் மட்டும் இந்த உலகத்துல பிறக்காம இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்காம இருந்திருக்கும்லன்னு சொல்லி கீழே விழுந்து கதறி கதறி மனுஷன் அழுவாரா. அதை பார்த்த ஜீக்கு நான் வேணா பீஸ்ட் டைட்டனா மாறிடுறேன்பா, மார்லேக்காக இல்ல, ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக. சொல்ல போனா இந்த உலகத்தை டைட்டன்ஸுங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன், எல்டியன்ஸையும் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா சபதம் எடுப்பான். அப்போ நம்ம சேவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த
விஷயத்த நம்ம பையன்கிட்ட சொல்லுவாரு. இந்த விஷயத்த அவர் மார்லே கிட்ட கூட சொல்லலையாமா. நமக்கு ஒரு லக்கும் இருக்குது, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு இன்னொரு குண்டு தூக்கி போடுவாரு. ராயல் பிளட்டாவே இருந்தாலும் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை அவங்களுக்கு சொந்தமாக்கி அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபவுண்டிங் டைட்டனை வேற யாராச்சும் சாப்பிட்டு ராயல் பிளட்ல இருக்கவங்களும் டைட்டனா மாறி ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணி, அதாவது தொடும்போது மட்டும்தான் அவங்களால அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண முடியும். சோ யார் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். எனக்கு தெரியும், கண்டிப்பா உன்னால அப்படி ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும்னு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் டைட்டனா மாதிரி அந்த சேவரை சாப்பிட்டு இப்ப பீஸ்ட் டைட்டனோட பவர் நம்ம பையலுக்கு கிடைச்சிருச்சு. நான் கண்டிப்பா எனக்கேத்தால நான் கண்டுபிடிப்பேன் டாடி அப்படின்னு அவன் சேவரையே அவங்க அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவரு ஞாபகமா அவரோட கண்ணாடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி சில பல ஆண்டுகளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ரெய்னரும் பெர்டோல்ட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு பெரிய கலவரத்தை கிளப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தானுங்கல்ல, வந்தவனுங்க அந்த செவுத்துக்கிட்ட தான் வந்திருப்பானுங்க. அவங்க கிட்ட ஜீக்கு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி எரன் கிட்ட தான் ஃபவுண்டிங் டைட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஷிகன்ஷினால இருக்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவானுங்க. சரி, எரன் அவங்க அப்பாவை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா வந்து காணாம போயிட்டாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் டாக்டரா இருந்தாராமா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இன்னும் துருவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனோட டேடி தான் எரனோட டேடியும்னு. அப்படின்னா எரனு நீயும் நானுமே நடந்துகிட்டு இருக்க போர்ல ஒரு விக்டிம்ஸ் தான், உன்னையுமே அவர் கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு தான் அடுத்து இவங்க எல்லாம் சேர்ந்து போய் ஒரு பெரிய அட்டாக்க நடத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டு நம்ம லெவி பொழந்து கட்டினால, அதான் கிளம்பும் போது நம்ம பயல பார்த்து எரனு நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னைய காப்பாத்துறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ கிளம்பி இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம எரன் பாத்தீங்கன்னா மார்லேக்கு போயிருந்தால அந்த டைம் ஜீக்க மீட் பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட நீ நம்ம அப்பா மாதிரி தான் இருக்க, என்ன பார்க்க வந்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என் பிளான் எல்லாத்தையுமே எலனா உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நான் நம்புறேன், அதைத்தான் நம்ம பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்டிஎன்ஸ கருணை கொலை பண்றது உனக்கு ஓகே தானா அப்படின்னு கேட்பான். உடனே எரன் பேச ஆரம்பிப்பான். என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பயலுக்கு அவங்க அப்பாவோட மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. அவர் என்ன பண்ணாருன்னா வாழ்க்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க ராயல் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே அப்படியே பூச்சி மாதிரி நசுக்குனாரு. அந்த மெமரிஸ் எல்லாம் இவனுக்கு வரும்போது இவனே அதை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப மட்டும் அவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஃபவுண்டிங் டைட்டனை அவங்க தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வால்ஸ்குள்ள இவங்க எப்பவும் போல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க டெவில்ஸ்னு வெளியாளுகள்லாம் வந்து மொத்தமா இவங்களை காலி பண்ணுவாங்க. அந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அன்னைக்கு இறந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத சொன்ன உடனே அப்படின்னா நம்ம டேடி பண்ணதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பான். அப்பெல்லாம் சொல்லையே, அவர் பண்ணது தப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு சன்னா என்னையுமே அவர் தப்பா தான் வளர்த்திருக்காரு. எல்டியன்ஸ் மட்டும் பிறக்காம இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு செட்டி நம்ம கையால அழியணும்னு அவசியமே இல்ல. இந்த உலகத்துல இவங்க பிறக்காம இருந்திருந்தாதான் இன்னும் நல்லது அப்படின்ட்டு நம்ம எரனு ஜீக்கோட பிளானுக்கு ஓகே சொல்லிடுவான். அதாவது 2000 வருஷமா இந்த டைட்டன்ஸ் கூட எல்லாருமே படாத பாடுபட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கொண்டு வர்றேன். அப்படி ஒரு முடிவை நான் கொண்டு வர்ற வரைக்கும் விடுறதா இல்ல. கரெக்ட் தானே அண்ணா உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீர், நம்ம தம்பி நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டானேன்னு. இப்ப அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு தோணுது. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்க தொடாம இருந்துக்கிறதா நல்லது. அதனால வேற எதுவும் விபரீதம் நடந்துருமோன்னு ஒரு பீதி. அதுக்கு பதிலா அந்த பாலை நீ வச்சுக்க, நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாலை கொடுத்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்ப காட்டுறாங்க நம்ம லெவி அவனை அடிச்சு போட்டு வயித்துல ஸ்பியரை சுருகி இருந்தால அந்த சீன் தான். மலையோட மலையா அவனை இழுத்துட்டு போவான். எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கர்ண கொலை பண்ண போறோம் அப்படின்னு உடனே லெவிக்கே சாக்கு, என்னடா உளற லூசு பையல, அதனாலதான் என்னோட காம்ரேட்ஸ் எல்லாத்தையுமே டைட்டனா மாத்தி என் கையாலேயே கொல்ல வச்சான்னு கேட்பான். நான் அவங்கள காப்பாத்தி இருக்கேன். அடுத்தடுத்து அவங்க ஜெனரேஷன்ல வர குழந்தைங்க இந்த கொடூரமான உலகத்துல மாட்டிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன்பா. உடனே லெவி கடுப்பாயி கத்தி எடுத்து, உன்னோட கால் வளர்ற மாதிரி தெரியுது, அத அப்படியே கேரட்டை ஸ்லைஸ் பண்ற மாதிரி இப்ப ஸ்லைஸ் பண்ணட்டுமா அப்படின்னு உடனே திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, சேவர் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரோட மேல இருக்க கைத்தை இழுத்து விட்டுருவான். அது கட்டாயிருச்சுன்னா தான் வெடிச்சிருமே. ஆக்சுவலா வெடிச்சிரும். வெடிச்சதுல நம்ம லெவி எல்லாம் அப்படியே திருச்சிருவான். அந்த குண்டுல மாட்டினா கண்டிப்பா செத்துருவாங்க. லெவிக்கு என்ன ஆக போதோ தெரியல. பயங்கரமா கபகபன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். குதிரை நெருப்புல மாட்டிட்டு பதறி அடிச்சு ஓடும். ஜீக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடமே புகமண்டலம் ஆயிருச்சு. சரி, இனி இதுக்கப்புறம் ஜீக்கு லெவி எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.